எல்லாருமே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஃப்ரீலான்சிங்ன்றது ஒரு கிளைண்ட் கூடயோ வந்துட்டு ஒரு சர்வீஸ் வச்சு தான் நம்ம earn பண்ண முடியும். அப்படிதான் ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. பட் தட்ஸ் நாட் ட்ரூ. Today, I'm going to reveal 6 income streams that help me build my freelancing career to next level. அண்ட் இதுலயே ஒரு சூப்பர் கூலான டூலையும் நான் ரிவீல் பண்ண போறேன். அண்ட் அந்த ஒரு டூல் வந்துட்டு என்னோட ஆடியன்ஸை க்ரோ பண்றதுக்கு அண்ட் ஆல்சோ மானிடைஸ் பண்றதுக்கு ரொம்ப எஃபெக்டிவா இருந்துச்சு. ஸோ நீங்க என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா என்னோட பேர் கார்த்திக் முருவேல் அண்ட் ஐ அப்லோட் கான்டென்ட்ஸ் ரிலேட்டட் டு ஃப்ரீலான்சிங் கெரியர் அண்ட் மணி ரிலேட்டட் வீடியோஸ். சப்போஸ் நீங்க ஒரு ஃப்ரீலான்சிங் கெரியர் ஸ்டார்ட் பண்ணணும், ஃப்ரீலான்ஸரா நான் கொஞ்சம் வளரணும், நிறைய ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்கன்னா இந்த ஒரு 6 இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் திஸ் கேன் சேஞ்ச் யர் லைஃப் டூ. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸோ தட் யூ கெட் சம் ஐடியா போட்டு. ஸோ ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்கம் நம்பர் 1, சோலோ ஃப்ரீலான்சிங். இது உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃப்ரீலான்சிங்கிறது நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சோலோ ஃப்ரீலான்சிங்லாம் என்ன அப்படின்னா, யாரோட ஹெல்ப் இல்லாமல் நீங்களாவே ஒர்க் பண்ணி நீங்களே ஏர்ன் பண்ணிக்கிறது தான் சோலோ ஃப்ரீலான்சிங் சொல்லுவாங்க. ஸோ சோலோ ஃப்ரீலான்சிங்கிறது ஒரு சர்வீஸ் தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நான் ஃப்ரீலான்சிங்கில் என்னென்ன சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டீட்டெயிலிங் கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா UIX தெரியும், அண்ட் மெட்டாட்ஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரியும். ஸோ UGC வீடியோஸ், நான் கான்டென்ட் கிரியேஷன் ஒரு 4-5 இயர்ஸாக பண்ணனால UGC தெரியும். அண்ட் ஆல்சோ வீடியோ எடிட்டிங்கும் தெரியும். ஐ ஹவ் லேர்ன் ப்ரீமியர் ப்ரோ டியூரிங் காலேஜ் டேஸ் இட் செல்ஃப். ஸோ வீடியோ எடிட்டிங் தெரியும். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக வெப் டெவலப்மெண்ட் தெரியும். வெப் டெவலப்மெண்ட்டில் நோ கோட் தெரியும், கோட் எனக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜுக்கு தெரியும். எக்ஸ்பர்ட் லெவலில் சில திங்ஸ் தெரிஞ்சாலும் பட் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்துட்டு நான் இன்டர்மீடியட் ஸ்டேஜை தாண்டிட்டேன். ஸோ நான் இவ்வளோ ஸ்கில்ஸ் வந்துட்டு எல்லாமே ஒரே டைமில் படிச்சுனா கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒரு ஸ்கில்லை படிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொரு ஸ்கில்க்கே நான் போவேன். அண்ட் இப்போ நான் வந்துட்டு ஆட்டோமேஷனும் கொஞ்சம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஸ்டார்ட். ஸோ நீங்கள் சோலோ ஃப்ரீலான்சிங் பண்ணுறதா இருந்தால் டெஃபினட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் அதில் உங்களுக்கு ஏதாவது கைடன்ஸ் தேவைப்பட்டாலுமே என்ன அப்ரோச் பண்ணுங்க. ஸோ இன்கம் 2, சூப்பர் ப்ரொஃபைல். என்னோட ஆடியன்சஸ், நான் கான்டென்ட் கிரியேஷன் போடுறதுனால என்னோட ஆடியன்சஸ் வந்துட்டு வளர நான் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சேன். ஐ ஷுடன்ட் ரிலை ஒன்லி ஆன் கிளைண்ட்ஸ் ஒர்க். ஸோ கிளைண்ட்ஸ் ஒர்க்கை தாண்டி எனக்கு வந்துட்டு இன்னொரு இன்கம் ஸ்ட்ரீமை பில்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன் நான். ஸோ ஒரே இன்கம்லேயே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் செகண்ட் இன்கம் அப்போ தான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அது வந்துட்டு சூப்பர் ப்ரொஃபைல் மூலியமாக தான் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஸோ இந்த சூப்பர் ப்ரொஃபைல் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அண்ட் முக்கியமாக இது வந்துட்டு மெட்டாலஜி டூல். ஸோ நீங்கள் பயப்படாமல் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ கம்மிங் டு த மெயின் மேட்டர், இந்த சூப்பர் ப்ரொஃபைல் மூலிமா நீங்கள் வந்துட்டு உங்களோட கோர்ஸ் ஓனாக கிரியேட் பண்ணி வைக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் செல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் 1-on-1 செஷன்ஸ் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ ஃபைனலாக இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இதில் ஆட்டோடிஎம்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஆட்டோடிஎம்ன்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஒரு போஸ்ட்டில் போய்ட்டு கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு போஸ்ட்டோ லிங்கோ வந்துட்டு உங்களுக்கு ஷேர் ஆகும்ல. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த டூலை ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இந்த டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்ணுறதுலையோ அரேஸ் வந்துட்டு கோர்சஸ் வந்து கிரியேட் பண்ணலையோ உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், அரேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வியூ பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் கமிங் டு த ஆட்டோடியம் ஒர்க் ஃப்ளோ, உங்களை நிறைய பேருக்கு வந்து தெரியல எப்படி ஆட்டோடியம் வந்து கிரியேட் பண்ணுறது, ஒர்க் ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 2 செட் ஆஃப் கேட்டகரிஸுமே நீங்கள் தேவையானதான் ஃபில் பண்ணணும். அதாவது யூசர்ஸ் எந்த கீவேர்ட் டைப் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆகணும்னு சொல்லிட்டு கீவேர்ட் கேட்கும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிஎம்மாக என்ன மெசேஜ் சென்ட் பண்ண போறீங்க அப்படின்ற டீடைல்ஸ் நீங்கள் கொடுக்கணும். அதில் எல்லாமே கொடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்துட்டு லைவ் ஆகிடும். அண்ட் இந்த ஆட்டோமேஷன் வந்து கம்ப்ளீட்டாக அன்லிமிட்டட் தான், எந்த லிமிடேஷன்ஸும் கிடையாது. ஸோ அதுதான் சூப்பர் ப்ரொஃபைலில் ஒரு முக்கியமான ஃபீச்சர். ஸோ இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ நான் சூப்பர் ப்ரொஃபைல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன். ஸோ மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் தேர்ட் இன்கம் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஜென்சி. ஸோ ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீலான்சிங் பண்ணுற எல்லாருமே வந்துட்டு அடுத்த கட்டம் போனோம் அப்படின்னா ஏஜென்சி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு 80% ஆஃப் பீப்புள் நான் சொல்கிறேன் என்ன முதற்கொண்டு. ஸோ நான் வந்து ஃப்ரீலான்சராக இருந்த காலத்துல இருந்து எனக்கு வந்து தோணிட்டே இருந்துச்சு ஒரு ஏஜென்சியை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு பெருசாக கார்பரேட் மேலே அபிப்பிராயம் கிடையாது. ஸோ கார்பரேட்டில் கடைசி வைக்க என்னால் மூவ் பண்ண முடியாது, அது என்னோட மைண்ட் செட். அண்ட் நான் அப்படி வளர்ந்துட்டேன். கார்பரேட்டில் நிறையா ப்ரெஷர்ஸ், பாலிட்டிக்ஸ், இது நிறைய திங்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நிறைய பேர் கார்பரேட் ஒர்க் வந்துட்டு உங்களுக்கு செட்டாக இருக்கும், நீங்கள் பழகிருக்கீங்க, அதுதான் உங்கள் இன்னும் எண்ட் டு எண்ட் கோலாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு சொந்தமாக என்ன ஸ்டார்ட் பண்ணணும், நம்ம ஒரு 3 பேர் 4 பேரை ஹையர் பண்ணி நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத என்னோட மைண்ட் செட். ஸோ நான் அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணி நான் ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுலேருந்து நான் டீம் டெவலப் பண்ணி கிளைண்ட்ஸ் எடுக்கிறது, அண்ட் ஆல்சோ என்னோட ஏஜென்சியை ஸ்கேல் பண்ணுறதா இருக்கட்டும், இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஏஜென்சி செக்டர்ஸில் வந்துடும். ஸோ இதுதான் என்னோட தேர்ட் இன்கமாக நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது. ஸோ ஃப்ரீலான்சிங்லேருந்து உடனே ஏஜென்சி போகலாமான்னு கேட்டிங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். ஆக்சுவலி இட் டிபெண்ட்ஸ் ஆன் யர் ஸ்கில் அண்ட் மைண்ட் செட். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத வச்சு தான் அதை டிசைட் பண்ண முடியும். ஸோ இட் ஒர்க் ஃபார் மீ. அண்ட் 4வது இன்கம் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்.
ஸோ யூடியூப் நான் எதுக்காக சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் வேணாலும் எங்கே இருந்தாலும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடியும், கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணி போட முடியும், ஒரு ஆடியன்ஸை பில்ட் பண்ணி ஆப்வியஸாக மானிட்டைஸ் பண்ண முடியும். பட் அது ஈஸி கிடையாது. அது ஈஸின்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் யூடியூப் சேனல்ன்றது நிறைய பேருக்கு ஒரு கனவாகவே இருக்கும். நம்ம ஒரு சேனலை ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அதை மானிட்டைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களுமே வந்துட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க, உடனே கான்டென்ட்ஸ் போடுங்க நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் தேவை, எனக்கு நான் இந்த இடத்துல ஸ்டக் ஆகிருக்கும் போது எனக்கு எப்படி சேனல் கிரியேட் பண்ணுறது, என்ன ரிலேட்டடாக நீஸ்ட்ல வந்துட்டு நான் சேனல் ரெடி பண்ணுறது, என்ன வீடியோஸ் போடுறது, எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் ஆனால் பண்ணணுன்ற ஆசை மட்டும் இருக்குது அப்படின்னா ஐ கேன் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துட்டு நான் கீழே மென்ஷன் பண்ணுறேன், ஆர்எல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ யூ கேன் டைரக்ட்லி காண்டாக்ட் மீ. என்னோட நேம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஐ வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ. அண்ட் 5வது இன்கம் ஸ்ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ். ஐ பர்சனலி யூஸ் ஃபைவர். ஸோ ஃபைவரில் தான் எனக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் நிறைய இன்டர்நேஷனல் கிளைண்ட்ஸ் கூட என்னால் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 80% ஆஃப் பீப்புள் ஃபைவர்னால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். பிகாஸ் ஃபைவரில் தமிழ் கான்டென்ட்ஸ் போடுறவங்க இருக்காங்க, பட் ரொம்ப அந்த அளவுக்கு நிறைய இல்லை. ஸோ அதனால நிறைய பேர் எனக்கு டிஎம் பண்ணுறது வந்துட்டு உங்கள் ஃபைவர் கான்டென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு தான் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ என்னோட ஃபிஃப்த் இன்கம் ஸ்ட்ரீம் வந்துட்டு நான் ஃபைவர் தான் சொல்லுவேன். நீங்களுமே ஃபைவரில் டெஃபினட்டாக அச்சீவ் பண்ண முடியும். பட் அதுக்குமே கொஞ்சம் டைம் ஆகும். உங்களோட நீஷ் அண்ட் சர்வீஸை பொறுத்து தான் வந்துட்டு அதுவுமே சேஞ்ச் ஆகும். ஸோ சில பேருக்கு ஒரு வாரத்திலேயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடைச்சிருவாங்க, சில பேருக்கு 1 மாதம் ஆகலாம், அது 2 மாதம் ஆகலாம். ஸோ அதுதான், இட் டிபெண்ட்ஸ். என்னோட ஃபைவரில் நான் என்னென்ன சர்வீசஸ்லாம் போட்டிருக்கேன், என்னென்ன கிக்ஸ்லாம் கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா நான் பிளேலிஸ்ட்டை வந்துட்டு ஐகார்டில் கொடுக்குறேன். நான் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள் இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் ஃபைவர். அண்ட் 6th இன்கம் ஸ்ட்ரீம் என்னோடது என்னென்னு பர்சனலாக பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன்ஸ் அண்ட் பிராண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ். ஸோ இதை வந்துட்டு ஆப்வியஸாக நான் கான்டென்ட் கிரியேட் பண்ணுறதுனால பிராண்ட்ஸ் என்ன ஆப்வியஸாக அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக என்னோட கான்டென்ட் கிரியேஷன்லேருந்து மட்டும் கிடைக்கிற ஒரு இன்கம் சோர்ஸ். அதுக்குன்னு நான் எல்லா பிராண்ட்ஸ் அண்ட் கொலாபரேஷன் அக்செப்ட் பண்ணி பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. என்னோட நீஷ்க்கு ரிலவெண்ட்டாக இருக்கிறது அண்ட் ட்ரஸ்டபுளாக இருக்கிறது மட்டும் தான் நான் பண்ணுறது. ஏன்னா அதை நான் பர்சனலாக யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதனால பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப் டெஃபினட்டாக வரும். அண்ட் அதுலேருந்து வர இன்கம்ஸ் தான் என்னோட 6th இன்கம் ஸ்ட்ரீம். ஸோ இதில் ஆல்மோஸ்ட் எல்லா இன்கம் ஸ்ட்ரீம்ஸுமே இவங்க எல்லாராலையும் பண்ண முடியும் எக்ஸப்ட் பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ். ஸோ இதை தவிர்த்து மிச்ச 5 இன்கம் சோர்ஸஸுமே யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம், எங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணலாம், எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஏன்னா அது நிறைய பேருக்கு கிளிக் ஆகும், நிறைய பேருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். எப்பவுமே ஒரு இன்கம் சோர்ஸ்லையோ அதை சொல்லிட்டு ஒரு சோர்ஸையும் நம்பி டெஃபினட்டாக இருக்காதீங்க. இப்போ நீங்கள் கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்பரேட் ஜாப் மட்டுமே நம்பி இருக்காதீங்க. அதை தாண்டி வேறு ஏதாவது இன்கம் சோர்ஸை நம்ம அன்லாக் பண்ணலாம், ஏதாச்சும் நம்ம புதுசாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் போனீங்கன்னா தான் டெஃபினட்டாக உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அண்ட் இந்த ஒரு விஷயத்தை தான் நான் சொல்லணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரை பண்ணி இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணணும், கோர்ஸை செல் பண்ணணும், அண்ட் பேமெண்ட் மெசேஜ் கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும், அண்ட் ஆல்சோ ஆட்டோ டிஎம்சிலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இது எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதுதான் சூப்பர் ப்ரொஃபைல். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் திஸ் டூல் இஸ் அஃபோர்டபுள் டூ. ஜஸ்ட் 99 rupees நீங்கள் ஒரு மந்த்துக்கு பே பண்ணினாலே போதும். யூ கேன் ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் தீஸ் ஃபீச்சர்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு YT Karthik 99 அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஃபர்ஸ்ட் மந்த் ஃப்ரீயாகவே சூப்பர் ப்ரொஃபைலில் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது ஹெல்ப் வேணுமா கீழே கமெண்ட் செக்ஷனில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுங்கள். நான் டெஃபினட்டாக செக் அவுட் பண்ணி உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பர்சனலாக ஏதாவது கேட்கணும் கூட என்ன இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். See you all in the next video. Tada, bye. Happy learning.